இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு ஏதாச்சும் கேட்டுச்சா? கேட்டுச்சா? எனக்கு என்ன கேட்கணும்? இல்லை, கனி குரல் கேட்டுச்சா உனக்கு? கனியா? ஏனே இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டு வரேன், என் குரல் கேட்கல, இல்லாத கனி குரல் உனக்கு கேக்குதோ? அண்ணே வானே, அப்பா தேடும். வானே. என்னல குளிச்சிட்டியா? சரி இப்போ கனி எங்க? மாலை போட்டுக்கலாம். கனியா? அவதான் வரவே இல்லையா? என்னது, கனி வரலையா? அப்ப எதுக்கு அவ குரல் கேட்டே இருக்கி? ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா, வேலை நிறைய இருக்கு. வா வாங்க மாமா. வா வா வா. அப்பத்துல இருந்தே அண்ணே கனி கனின்னு கேட்டுட்டு இருக்குப்பா. ஒரு மாம்பழத்தை எடுத்து கையில கொடுக்க வேண்டியதானே? நான் கொடுத்தேன், அது வேணான்ட்டு போது. என்ன சண்முகம், மாலை போட தானே போயிருந்த, அதுக்குள்ள என்ன அம்புட்டு அவசரம்? இல்லை, எங்க இருக்க முதல்ல அதை சொல்லு. தாமஸ் நகர் ஏரியால இருக்கேன். கனி ஸ்கூல் பக்கத்துல தானே அது? ஆமா. என்னையா, ஏதாவது பிரச்சனையா? இல்லை, முதல்ல நீ கனி ஸ்கூலுக்கு போயிட்டு கனியை பார்த்துட்டு கனி கூடயே இருக்கல, நான் வர வரைக்கும். ஆபத்துனா ஏதாவது ஆளுங்களை கூட்டு போகணுமேயா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, முதல்ல நீ போய் கனி கூட ஏறி சீக்கிரம் சீக்கிரம். சரியா சரியா சரியா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, நான் போயிடுறேன். சரியா சரியா. இல்லை இல்லை, போன ஆஃப் பண்ணாத, அப்படியே லைவா வச்சுட்டு போ. சரில சரில. பாப்பா போலாமா? போலாமாவா? யாருன்னு நீங்க? நம்ம பிரசிடென்ட் சண்முகத்தோட ஃப்ரெண்ட்ஸ் தாமா. ஃப்ரெண்ட்ஸா? உன்னை சண்முகம் அழைச்சிட்டு வர சொன்னாருமா. அப்படியா? கோயிலுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரா? மாலை போடுறதுக்கு நானும் கூட வரணுமா? ஆமா பாப்பா, வா போலாம். இதோ இதான் நம்ம காரு. அண்ணே, நீங்க யாரு? அதான் சொன்னல, நாங்க பிரசிடென்டோட ஃப்ரெண்டு. உங்களை நான் பார்த்ததே இல்லையே. அதான் இப்ப பாத்துட்டல, வா கார்ல ஏறு. நீங்க என் அண்ணனோட ஃப்ரெண்டா இருந்தா அப்ப என் அண்ணனுக்கு போன் போட்டு கொடுங்க. போன்ல அண்ணன் சொன்னா நான் வரேன். ஏய் பாப்பா, வான்னு சொன்னா வரமாட்டியா? வரமாட்டேன். ஒண்ணு நான் என் அண்ணனை பார்க்கணும், இல்லன்னா அண்ணன் கூட பேசணும், அப்பதான் வருவேன். சண்முகம், கனியை பார்த்துட்டப்பா. ஆனா யாரோ ஒரு ஆளோட பேசிட்டு இருக்குப்பா. எத்தனை பேர் இல்ல, ஒருத்தனா? எத்தனை பேர் இருக்காவ? ஏய் சொன்னா கேட்க மாட்டா. வா ஏய் வாங்கடா. ஏய் சண்முகம், ஏய் வாங்கடா. ஓடி வாங்க. மொத்தம் 4 பேர் இருக்காங்களே, சத்தியமா என்னால சமாளிக்க முடியாதுல. 4 பேரடா இருக்கானுவ. எனக்கு தோணுன மாதிரியே நடக்கல. என் அப்பா முருகன் இதுக்காக தான் எனக்கு அனுப்பியிருக்கான் போல இருக்கு. இல்லையே, நான் சொல்றதை நல்ல கவனமா கேட்டுக்க. சொல்லல. ஓகே சண்முகம், அப்படியே பண்ணிட்டு தான். சொன்னா கேளுங்க. கோயிலுக்கு வர மாலை போட்டுக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தாண்டி. அவன் இங்கே வரணும், அவன் கொடுத்த வாக்க நிறைவேற்றணும். அது வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். இது வேறயா? போச்சுடா, நீ இப்ப புது பிரச்சனையா ஆரம்பிக்கிறியா? ஏய், உங்க அண்ணன் பெரிய உத்தம சீலன் தானே? அப்போ ஒருத்தருக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்தணுமா வேணாமா? ஆமல, பாருன்னு சொல்றது சரிதாம்ல. அவன் இங்க வந்தே ஆகணும், மாலை போட்டே ஆகணும். மாமா, அவன் இங்க வந்து சாமிக்கு மாலை போடாம நான் இங்க இருந்து நகர மாட்டேன், அவ்வளவுதான். நீ நகராதுட்டா, இங்கே இருத்தா, வரட்டும். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, ஆனா அண்ணன் வரணும், மாலை போடணுங்கிறது தான் என்னோட விருப்பமும். நானும் உன் கூட நிக்க. இருங்கட்டி, முதல்ல அண்ணன் வருதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பாப்போம். எங்க போய் தொலைஞ்சானு தெரியலையே. ஏய் நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். என்ன பண்றீங்க? அண்ணே விடுங்க, அண்ணே. பசாம போறலையா? விடுங்க. பாப்பா ஒரே ஒரு மடக்கு கடக்குன்னு குடிச்சிட்டா படக்குன்னு உசுறு போயிடும். உன்னை தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். அண்ணே ப்ளீஸ், என்ன விட்டுருங்க அண்ணே. டேய் டா வாயில ஊத்துறா. டேய் ஊத்தி விடுங்கடா அவளுக்கு. ஏய் குடி. 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 வேணாம். குடி. குடி. ஏய் ஊத்துனே. ஏய் ஊத்து. அண்ணே. ஏய் வண்டி பின்னாடி எடு. வண்டி பின்னாடி எடு.
சீக்கிரம் போடா. என்ன பின்னாடி சீக்கிரம் எடு. டேய் அவனை தூக்கி கீழே போடுடா. இல்ல நீ தொலைய போடு ஓடு எடு வண்டி. இல்ல கனி கனி ஏய் சீக்கிரம் போ ஏய் நில்லுடா ஏய் விடாத சண்முகா விடாத ஏய் விடாத சண்முகா விடாத புடி சண்முகா போன்ல எனக்கு தோணுன மாதிரியே நடக்கல என் அப்பா முருகன் இதுக்குதான் என்ன அனுப்பியிருக்கான் போல இருக்கு. இல்ல நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க. சரியில்ல சொல்லல இல்லை உன் போன்ல முதல்ல லைவ் லொகேஷன் ஆன் பண்ணு. அது எனக்கு ஷேர் பண்ணி விடு. அவன் போகும்போது கூடியே போ. உன்னால அவன் பின்னாடி போக முடியலனா அவனுக்கு வண்டியில தெரியாம போட்டு விட்டுருத. சொல்லல பண்ணிட்டாயா இல்ல கனியை தூக்குதாங்கல்ல சீக்கிரம் போல பின்னாடியே போ விட்டுறாத. கனே கனே இல்ல நில்லுங்களே என்ன வண்டி சீக்கிரம் நில்லுங்களே ஏய் விடுல ஏய் கனி கனி பாப்பா ஏய் ஏய் ஓடுங்க வண்டி அண்ணே ஏய் ஏய் கனி கொஞ்சம் இதத்தான் என் முருகன் திரும்ப திரும்ப என் காதல வந்து சொல்லியிருக்க. அப்படி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முதல்ல அப்பாவை தூக்குனாங்க, இப்போ கனி. ஆனா உன்னை எதுவும் செய்யலையா? எல்லாம் பிளான் தான். என்ன தொட்டானுங்கன்னா என்ன ஆவானுவானு தெரியும். அத என்ன சுத்தி இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி என்ன அழிக்கணும்னு பாக்குறாங்க. புரியுதா? ஆமாயா, இப்பத்தான் புரியுது. என் குடும்பம் தான் என் உசுருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கல. அதுக்குதான் நம்ம குடும்பத்துல ஒவ்வொருத்தரையா அவனுங்க டார்கெட் பண்ணுதானுவ. அவனுங்களை விட மாட்டேன். அவனுங்கள நல்லா போட்டு அடி அடின்னு அடிக்கணும்னே. அடிக்கிறதா? அவனுங்களை என் கையாலேயே எரிச்சிட போதே. இல்லை நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லுண்ணே. கடத்தன விஷயத்த வீரா கிட்டயோ இல்ல ரத்னா கிட்டயோ யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அப்ப அவங்க கிட்ட சொல்ல வேண்டாமாண்ணே? அவங்க கிட்ட மட்டும் இல்ல, அப்பங்கிட்டயும் மைனி கிட்டயும் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். எல்லாரும் பயந்துருவாவுல. சரிண்ணே. எப்படி வந்தேன்னு கேட்டா? யார் வந்து கேட்டாலும் நானே உன்னை பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டு வந்தேன்னு சொன்னா மட்டும் போதும். இல்லை உன்னைய கடத்தின மூஞ்சி ஞாபகம் இருக்கா அவனுக்கு? மறக்கவே மாட்டேனே, நல்ல ஞாபகம் இருக்கு. அதுவும் எனக்கு விஷத்தை கலக்கினவன் மூஞ்சி அப்படியே மனசுல பதிஞ்சு போயிருக்கேனே. அது அப்படியே ஒரு பேப்பர்ல வரைஞ்சு காட்டுவியா? கண்டிப்பா வரைஞ்சு தருவேனே. அது போதும்ல, அது போதும். அவனுங்களை அதை வச்சே அடிச்சு போடுதேன்.